குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 22, 2024 திங்கட்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சுற்றிச்சுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும். இந்த நியூஸ் பேப்பரோட பிடிஎஃப்பும் அதில் கிடைக்கும். நீங்கள் எடுத்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இல்லை ஆட் வந்து ஃபஸ்ட்டு ஆட்லேயே வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக கட்டட அனுமதி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான ஜோ பைடன் வந்து பார்த்திங்கன்னா விலகியிருக்கிறாரு. தனக்கு பதிலாக அதிபர் வேட்பாளர் ஆவதற்கான துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு வந்து பைடன் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? இவங்க வந்து பூர்வீகம் வந்து இந்தியாவை சேர்ந்தவர், தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூ சார்பில் மாடல் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா கமலா ஹாரிஸை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது, அவங்க வெளியிட்ட மாடல் கொஸ்டின் பேப்பரில். அடுத்து 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சென்னை பள்ளிகளைச் சேர்ந்த 50 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ மற்றும் கூடங்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் சுற்றுலா வந்து பார்த்திங்கன்னா அழைத்து செல்லப்பட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு கல்வி சுற்றுலா அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா 50 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தில்லிக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. ஓகேங்களா? டெல்லிக்கு அழைத்து செஞ்சாங்க. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கூடங்குளம் மற்றும் இஸ்ரோக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. இடைநிலை ஆசிரியர் போட்டித் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா 25,319 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வினாத்தாள்கள் சற்று கடினமாக இருந்ததாக தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் வந்து www.trb.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் போய் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இல்லை நெட்டில் டவுன்லோட் பண்ணி சும்மா ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7.90 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள எண்ணிக்கை 7,96,376 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னானூர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூரில் நடைபெற்றும் அகழாய்வில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் கிடச்சிருக்கு. இந்த அகழாய்வில் வந்து பார்த்திங்கன்னா புதிய கற்கால கருவிகள், அதாவது கடுகு மண்ணாலான சுடுமண்ணாலான முத்திரைகள், சங்கு வளையல் துண்டுகள், வட்டச் சில்லுகள், கண்ணாடி வளையல் துண்டுகள் போன்ற பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பிற இடங்கள் பாறைகளில் வந்து பார்த்திங்கன்னா சில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வேலூர், மதுரை, இவகுன்றம், நெவிழி, இளஞ்சி, கருவூர், முசிறி, வெள்ளரை, தேனூர், அகழூர், கோரூர் அப்படின்ற ஊர் பெயர்கள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கும். ஆனால் இந்த பானையில் வந்து பார்த்திங்கன்னா பானை ஓடுகளில் பெரும்பாலும் உறையூரில் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூலனப்பேடு அப்படின்ற ஊர் பெயர் வந்து அதில் குறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்போது சென்னானூரில் வந்து பானை ஓட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஊகூர் அப்படின்ற ஊர் பெயர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து யூனிட் 8லலாம் கவர் ஆகுது. இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி பிரிவு 125 கீழ் முஸ்லீம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு தொகை, அதாவது ஜீவனாம்சம் கோரத்துக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு வழங்கிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மதத்தை சேர்ந்த பெண்களுக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தொடக்க கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்ட 5,146 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்ய வந்து அரசாணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதை ஏற்று அதாவது பார்த்திங்கன்னா நிதித்துறை ஒப்புதலுடன் 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக அடிப்படையில் உள்ள 1,581 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 3,549 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை வந்து நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைக்க அதாவது பார்த்திங்கன்னா ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து 5 ஆண்டுகளுக்கு மேல் நிரப்பப்படாமல் உள்ள 16 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் புத்தாக்கம் செய்து நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதை பற்றி நான் இதை கட் பண்ணி உங்களுக்கு டெலிகிராமில் போடுறேன், டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கோங்க. தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வாசிக்கிறாங்க. இதை பற்றி முன்னாடியே ஆல்ரெடி டீட்டெயில் பார்த்துருக்கோம், இப்போ கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து புதிய வரலாற்று சாதனை வந்து படைக்கிருக்கிறாங்க. இதன் மூலம் தொடர்ச்சியாக 5 முறை முழு பட்ஜெட்டுகளையும் 1 முறை இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செய்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனை வந்து முறியடிக்க இருக்கிறாங்க. பிரதமர் மோடியின் 2வது பதவி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முழு நேர நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பட்ஜெட், இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின். சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா
நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நேரு பதவி காலத்தின் பின்பு முதல் பட்ஜெட்டை வந்து நிதியமைச்சர் ஆர்.கே. சண்முகம் தான் தாக்கல் செஞ்சிருக்காரு. பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த அமைச்சர்கள்னு போட்டு பிரதமர் நேரு மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி தலைமையான அமைச்சரவையில் நிதியமைச்சராக பதவி வகித்த போது மொரார்ஜி தேசாய் ஒட்டுமொத்தமாக 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் வந்து 10 முறை வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து விட்டு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 7 முறை வந்து தாக்கல் செய்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா சாதனையும் முறியடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அடுத்தபடியாக காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா 9 முறை வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி 8 முறையும், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 முறையும் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீளமான பட்ஜெட்டாக எது கருதப்படுது அப்படின்னா 2020ஆம் ஆண்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசித்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே நீளமான பட்ஜெட்டாக கருதப்படுது. 2 மணி நேரம் 40 நிமிடம் வந்து உரையாற்றியிருக்கிறாங்க. மிகச் சிறிய உரை அப்படின்னா 1977ஆம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் சர் ஹிருபாய் முல்ஜி பாய் பட்டேல் அவர் வந்து வெறும் 800 வார்த்தைகள் மட்டும் பேசி தன்னோட உரையை முடிச்சிருக்காரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த சிறிய உரை அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. அடுத்து இது நம்ம நேற்றே பார்த்தோம். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடிமைப்பணி முதன்மை எழுத்து தேர்வில் வந்து தேர்வு அடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 வந்து ஊக்கத்தொகை வந்து வழங்குறாங்க. இதுக்கு தகுதியானவங்க வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதையும் நான் கட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் போடுறேன். நீங்கள் வியூ பண்ணி படிச்சுக்கோங்க. மத்திய அரசு நிதியுதவியுடன் வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுது. அது என்னென்ன திட்டங்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூட்டத்தில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரியின் ஊரக குடியிருப்பு திட்டம், பண்டைய பழங்குடியினருக்கான பிரதம மந்திரியின் பெருந்திட்டம், ஜல் ஜீவன் மிஷன், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம், நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி கிராம திட்டம், பிரதம மந்திரியின் கிராம சாலை திட்டம் ஆகிய திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பலாயிரம் கோடி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மத்திய அரசு நிதியுதவியோட வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படுது. இல்லை மகாத்மா காந்தி பிரதம மந்திரின்னு வந்தாலே மத்திய அமைச்சர் தான். இல்லை முக்கியமானதுன்னா ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அந்த ஒரு வார்த்தை தான் வந்து பார்த்திங்கன்னா காந்தின்னு வராமலோ அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பேராக வச்சுருப்பாங்க. காந்தி இல்லை பிரதமர்னு வராமல் ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் நிதியுதவியுடன் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிற திட்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் உதவி அளிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நபார்டு திட்டம் அப்படின்னா அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 3 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 602 கோடியில் 515 சாலை பணிகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் வந்து அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்து நிலையங்களை புதுப்பிக்கிறது இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அதில் செயல்படுத்த வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் புனரமைப்பு, சாலைகள், பூங்காக்கள் அமைத்தல் உள்ளிட்ட வந்து 1194 பணிகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. எந்தெந்த திட்டம் எது எதுக்குன்னு மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். சரிங்களா. அடுத்து வரலாற்று மட்டுமின்றி அறிவியலுக்கும் சேர்ந்ததாக இந்திய பாரம்பரியம் திகழ்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து அறிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வு கூட்டம் வந்து டெல்லியில் வந்து பாரத் மண்டபத்தில் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பங்கேற்று வந்து பார்த்திங்கன்னா தொடக்க உரை வந்து நிகழ்த்திருக்கிறார். ஓகேங்களா. இதில் வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய மையத்துக்கு இந்தியா சார்பில் 8.37 கோடி வந்து நிதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல் முறையாக இந்தியாவில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தப்படுது. ஓகேங்களா. வெளிநாடுகளிலிருந்து திருப்பி ஒப்படைக்கப்பட்ட பாரம்பரிய இந்திய கலைப்பொருட்கள் அடங்கிய அருங்காட்சியகம் வந்து பிரதமர் மோடி பார்வையிட்டு இதுவரை 350க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் வந்து மீட்கப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து ராகுல் காந்திக்கு வந்து உமன் சாண்டி விருது வந்து வழங்க இருக்கிறாங்க. காங்கிரஸின் மூத்த தலைவர் மறைந்த கேரள முன்னாள் முதல்வரான உமன் சாண்டியின் நினைவாக மக்கள் சேவைக்கு வழங்கப்படவுள்ள உமன் சாண்டி விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்த விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரொக்கமும் பிரபல திரைப்பட கலைஞர் நேமம் புஷ்பராஜ் வடிவமைத்த சிற்பம் உள்ளிட்டவை வந்து இதில் வழங்கப்படும். இந்திய ஒற்றுமை யாத்திரை மூலம் வந்து மக்கள் பிரச்சனை கேட்டறிஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இந்த விருதை வழங்குறாங்க. இந்த விருதினுடைய சசி தரூர் தலைமையிலான தேர்வு கூட தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. உமன் சாண்டியின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து அவருக்கு வழங்கப்படும். ஓகேங்களா. செயற்கை நுண்ணறிவு பொறியாளர் தேவை அதிகரிச்சிருக்கு. அதாவது செயற்கை நுண்ணறிவு ஏஐ இயந்திரம் மற்றும் கற்றல் பொறியாளருக்கான தேவை வந்து கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் அதிகரித்து வருவதாக வந்து பார்த்திங்கன்னா ஆய்வறிக்கை தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கட்டிடத்துறை மற்றும் தொழில்நுட்பம் சாராத பிற தொழில்களிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேக்கண்ட் வந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நீதிபதிகள் அரசியல் கட்சிகள் இணைவதை தடுக்க வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் மசோதா வந்து தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஓகேங்களா. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1952 முதல் 1952 வந்து பார்த்திங்கன்னா
14 தனிநபர் மசோதாக்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 1952லேருந்து 14 தனிநபர் மசோதாக்கள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தனிநபர் மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அனைவருக்கும் இலவச இணைய வசதி வழங்கணும்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பரிசீலனையில் எடுத்துக்கிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துருக்குறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான வி சிவதாசன் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2023 டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனிநபர் மசோதாவை வந்து முன் வச்சுறாரு. அதில் வந்து இணைய வசதியை பயன்படுத்துவதற்கு நாட்டு மக்களிடமிருந்து எந்த கட்டணம் வசூலிக்கக்கூடாது, முக்கிய நகரங்களில் மட்டுமல்லாது பின்தங்கிய பிராந்தியங்கள் தொலைதூர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கும் இலவச இணைய சேவை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இதை பரிசீலனையில் எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து உலகளவில் பிரசித்தி பெற்ற டென்னிஸ் வீரர்களை வந்து சர்வதேச டென்னிஸ் சம்மேளனம் வந்து பார்த்திங்கன்னா கௌரவிக்கும் வகையில் ஹால் ஆஃப் ஃபேமில் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஜாம்பவான்களான லியாண்டர் பயஸ், விஜய் அமிர்தராஜ் ஆகியோர் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து சுவிஸ் ஓப்பன் ஏபிடி டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் மேட்டியோ பெர்டனி ஓகேங்களா அவர் தான் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படின்ற சாதனை நிகழ்த்தியுள்ள நேத்ரா கண்டிப்பாக இந்த முறை வந்து பதக்கம் வெல்றதை வந்து பார்த்திங்கன்னா உறுதியளிச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தா குமணன் ஓகேங்களா படகு போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தேர்வாயிருக்காங்க இந்தியாவிலேருந்து. மத்திய அரசிடம் வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நிதி அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிற்சி அளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் டாப்ஸ் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கப்படுது. ஓகேங்களா? இது முக்கியமானது. இது பெருசாக நம்ம எதுவும் கேள்விப்பட்டதில்லை. மத்திய அரசின் டாப்ஸ் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. ஓகேங்களா? பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு பின்னர் மீண்டும் சென்னையில் பயிற்சி பெற்று 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் போட்டி நடக்கிறது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அதிகாரப்பூர்வமாக இல்லை, இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக வந்து தகவல் வந்ததுன்னா நம்ம சொல்லுவோம். ஆனால் இது வரைக்கும் தகவல் தெரிஞ்சிருக்கலாம். இவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொன்னதை வச்சு நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கூடாது. சும்மா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. 2028ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவில் முதியோர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2050க்குள் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஐநா சபை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. உலக மக்கள் தொகை தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 11. இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? 2050 50% நகரமயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து 50% நகரமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நேபாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் சர்மா ஓலி வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? நம்ம டெய்லி அந்த நியூஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனலில் போகிறேன். நீங்கள் வியூ பண்ணி பொறுமையாக படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.